ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. டெட் இன்வெஸ்டிங் எது ரொம்ப முக்கியம்? நான் முதலீட்டுக்கு வந்த நாள்லேருந்து இன்னை வரைக்கும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் டெட்ல மட்டுமே பிரதானமாக முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களுடைய நடத்தையில் இதை நான் கூர்ந்து கவனிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுடைய ஒரு கிளைண்ட், கொஞ்ச நாள்னா ரொம்ப சமீபம் இல்லை, ஒரு 10 வருஷம் முன்னாடி வச்சுப்போம், அவர் என்ன பண்றாருனாக்கா வாங்கக்கூடாத ஒரு டிபென்ச்சரை வாங்குறாரு. வாங்குறதுக்கு முன்னாடி என்னை கேட்கிறாரு, நான் இதை வாங்கலாமா அப்படின்னு. இத்தனைக்கும் அந்த டிபென்ச்சருக்கு அதை மார்க்கெட் பண்ணா நல்ல வருமானம் இருக்கு. அந்த டிபென்ச்சருக்கு இன்ட்ரெஸ்ட் அப்போ 9% மேல இருக்கு. அந்த டிபென்ச்சர் இஷ்யூ காலையில ஆரம்பிச்சு 1 மணி நேரத்துக்குள்ள வித்து போயிடுச்சு. பல மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப். நான் சொல்றேன் குறிப்பிட்டு அந்த நபர்கிட்ட, சார் தயவு செஞ்சு இதை வாங்காதீங்க. ஏன்? நல்லா தானே இருக்கு, எனக்கு இன்னொரு கம்பெனியில இதை வாங்கலாம்னு சொல்றாங்க அப்படின்னு வேற ஒரு நிறுவனம் சொன்ன ஆலோசனையை என்கிட்ட சொல்றாரு. ஒரு 1 பேஜ் வேற காட்டுறாரு. அது ஏன் நல்லதுன்னு அதுல எல்லாம் எழுதிடுது. அவர் குஜராத்தி அந்த இன்வெஸ்டர். நான் அவர்கிட்ட சொல்றேன், சார் இது லிப்ஸ்டிக் போடப்பட்ட பன்றி, இப்படியே சொன்னேன். இட்ஸ் அ பிக் வித் லிப்ஸ்டிக் சார் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னேன். தட்ஸ் வை ஐ டோன்ட் வாண்ட் யூ டு இன்வெஸ்ட். ஆனாலும் அவருக்கு அந்த ரிட்டர்ன் அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அதனால என்ன பண்றாருனாக்கா, சொத்து வித்து வந்த பணத்திலிருந்து 1 கோடி ரூபாய அந்த நிறுவனத்தினுடைய டிபென்ச்சர் அதுல போடுறார். அந்த நிறுவனம் இன்றைக்கு இல்லை, அந்த பணம் திரும்பி வரவில்லை. இது ஏன் செஞ்சார்னு பாத்தீங்கன்னா, அதிக வட்டி கொடுக்கறான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். எஃப்டி போடக்கூடிய எத்தனையோ நபர்கள் விஜய் மல்லையானுடைய ஹோல்டிங் கம்பெனிக்கு கடன் கொடுத்து நான் பார்த்திருக்கிறேன். அந்த எஃப்டியை எத்தனையோ நிறுவனங்கள் விற்றிருக்கிறார்கள், பணம் திரும்பி வரவில்லை. தவறான நிறுவனத்துல டெபாசிட் போட்டு அந்த பணம் திரும்பி வந்துச்சுன்னா அது ஒரே ஒரு இடத்துலதான், வங்கியில. ஏன்னா ஆர்பிஐ ஒவ்வொரு வங்கியும் காப்பாத்திருக்கு, ஒவ்வொரு வங்கியின் டெபாசிட்டையும் ஆர்பிஐ காப்பாத்திருக்காங்க. அதனாலதான் தப்பிச்சாங்க. தப்பான முதலீடு பண்ணியும், உதாரணத்துக்கு இப்ப எஸ் பேங்க்ல டெபாசிட்டை காப்பாத்திட்டோமா? கரெக்ட் தானே? எல்விபில கூட டெபாசிட்டை காப்பாத்திட்டாங்களா? கரெக்ட் தானே? சோ தவறான டெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் காப்பாற்றப்பட்ட ஒரே முதலீட்டாளர் வங்கி டெபாசிட் மட்டும்தான். மத்த எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது. ஆக்சுவலா இந்த இடத்துல கூட சட்ட ரீதியா பாதுகாப்பு ரொம்ப குறைவானது. அதையும் மீறி பேங்க் டெபாசிட்டர்ஸ ஆர்பிஐயும் அரசும் காப்பாற்றியதுதான் இந்திய வரலாறு. அதுதான் இந்திய பொருளாதார வரலாறு. சோ அந்த வரலாறையும் நம்ம இன்னைக்கு யூ கான் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு சின்ன சின்ன பேங்க்ஸ் இருக்கு, ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் இருக்கு. இது திவாலாச்சுன்னா என்ன நடக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. சோ அதிக ரிட்டர்னுக்காக தான் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல எல்லாருமே தவறுகளை செய்திருக்கிறார்கள். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இவங்கெல்லாம் தங்களை கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னு வேற சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் சொல்லிக்கணும், நம்ம அதை ஏத்துக்க முடியாது. உங்களுக்கு இன்னைக்கு பேங்க் டெபாசிட்ல 6% தான் வருது. ஸ்மார்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல 7.5% 8% வருது. இதுக்கு மேல எனக்கு ரிட்டர்ன் வேணும், 10 வேணும், 11 வேணும், நீங்க போய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இந்த ரிட்டர்னுக்கும் அந்த ரிட்டர்னுக்கும் இருக்கக்கூடிய கேப் என்ன தெரியுமா? அந்த கேப் தான் ரிஸ்க். இந்த ரிஸ்க் 5% 4% இருக்கும்போது, அந்த கேப் இவ்வளவு ஸ்ப்ரெட் இருக்கும்போது பிரதானமான அச்சம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் அதிகமா கொஞ்ச நாளைக்கு கிடைக்கலாம், ஆனால் ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல், உங்க பணம் உங்களுக்கு திரும்பி வர்றது உறுதி இல்லை. இதுதான் அந்த நபருக்கு நடந்தது. இதுதான் திரும்ப திரும்ப நடக்கும். ஏன்னா
அதிக வட்டி தரக்கூடிய ஒரு நிறுவனம், நல்ல நிறுவனம், இதுல நீங்க தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு ஒருத்தர் சொல்லி உங்ககிட்ட அதை கொண்டு வந்து விற்கிறாங்கன்னா, அது பாண்டா இருக்கலாம், டெபாசிட்டா இருக்கலாம், டிபென்ச்சரா இருக்கலாம், எதுவா இருந்தாலும், எந்த டெட் ப்ராடக்டா இருந்தாலும் பன்றிக்கு போடப்பட்ட லிப்ஸ்டிக் தான் அது. அந்த ப்ராடக்ட் இஸ் அ பிக் வித் லிப்ஸ்டிக். இந்த ரிஸ்கை யார் எடுக்கலாம்? தன்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் இங்க விட்டுட்டு இன்னொரு நாட்டுல போய் நல்லா சம்பாதிச்சு மொத்த பணத்தையும் சேமிச்சு நாளைக்கு தங்களுடைய பிள்ளைகளோட வருங்காலத்துக்காக முதலீடு செய்யறவை எடுக்கலாமா? ஓய்வு காலத்தில் பணத்தை முதலீடு செய்யக்கூடிய ஒரு நபர் எடுக்கலாமா? நாளைக்கு பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டிய ஒரு நபர் எடுக்கலாமா? பெற்றோர்களுக்கு மாசம் மாசம் பணம் கொடுக்கணும்னு சேமிப்பு பண்ணி தனியா ஒரு தொகையை ஒதுக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ரிஸ்கை எடுக்கலாமா? இந்த கேள்வியை தான் நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். தாராளமா உங்களுடைய விடைகளை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எழுதலாம். இது உங்களுக்கான களம். தாராளமா நீங்க என்ன வேணா எழுதலாம். நாகரிகமான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆனால் சொல்ல வேண்டிய கருத்துக்களை நேர்மையாக சொல்லுங்கள். என்னுடைய பார்வையில டெட்ல நீங்க அதிக ரிஸ்கை எடுக்கணும்னு சொல்றவங்க நல்ல நிதி ஆலோசகர் என்ற வரிசையில் நிற்க தகுதியற்றவர்கள். அதுவும் ஈக்விட்டி பக்கம் வராத, முதல்ல ஹை ரிஸ்க் டெட்ல எடு அப்படின்னு சொன்னாக்கா அதை அவர்கள் ஏன் சொல்கிறார்கள் அப்படின்ற கேள்விய யார் கேட்பது? சமூகம் தான் கேட்கணும். நீங்க தான் அந்த கேள்வியை கேட்கணும். சரி, இவ்வளவு ரிஸ்க டெட்ல எடுத்து 10% சம்பாதிக்கிறதுக்கு ஈக்விட்டிலே அந்த ரிஸ்கை எடுத்துட்டு போயிடலாமேன்ற ஒரு எண்ணம் நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டும். ஏன்னா இதே ரிஸ்கை நீங்க ஈக்விட்டில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 வராது, 12 வரும், அல்லது அதுக்கு மேல கூட வரலாம். நீங்க நல்ல ஆலோசனையின் அடிப்படையில் இன்வெஸ்ட் பண்ணாக்கா. அப்ப நீங்க எதுக்கு அதை போய் பண்ணணும்? நான் பார்த்த வரையில் சொல்கிறேன், அதிக வட்டி கிடைக்கும் என்று சொல்லி விற்கப்படுகின்ற எல்லா பொருட்களுமே விற்பனையாளருக்கு சாதகமான பொருட்கள் மட்டுமே. முதலீட்டாளர்களுக்கு அவை உரிய பயனை தராது. நெடுங்காலத்தில் முதலீட்டாளர்களுக்கு வலியை மட்டுமே விட்டு செல்லக்கூடிய தன்மை கொண்ட டாக்ஸிக் ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் தான் இந்த அதிக வட்டி தரக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் த பிங்க் பேப்பர்ஸ்ல இன்னைக்கு இந்த டாக்ஸிக் ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்க. நீங்க அந்த ஆடை பாருங்க, ரிட்டர்ன் எவ்வளவு வரும் அப்படின்றத கொட்டை எழுத்துல போட்டிருப்பான். 12.5% அப்படின்னு ஒருத்தன் போடுறான். ஹை ரிட்டர்னுங்கிறத தான் அவங்க அந்த இடத்துல மார்க்கெட் பண்றாங்க. எங்கேயாவது ஹை ரிஸ்க்ன்றத அந்த முதல் பக்க விளம்பரம் சொல்கிறதா? நான் இதை பத்தி திரும்ப திரும்ப பேசும்போது நீங்க எதை பாக்குறீங்கன்னா, சில தனிநபர்கள் செய்யக்கூடிய தொழில் முறைகளை தான் பாக்குறீங்க. அது தனிநபர்கள் உங்க மீது வைத்திருக்கக்கூடிய தாக்கத்தை வெளிப்படுத்துகிறதே தவிர ஏதோ நம்ம அதை பத்தி மட்டும் பேசுறோம்ன்றது அர்த்தம் இல்லை. நான் தொழில் முறையை பற்றி பேசுகிறேன். நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பேசுறேன். ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரக்கூடிய விளம்பரத்தை பற்றி பேசுகிறேன். அந்த விளம்பரத்திற்கு அடிமையாகி பணத்தை டிஜிட்டலாக வினாடியில் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களுக்காக நான் பேசுகிறேன். இது ஏதோ சில நபர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. இது ஒட்டுமொத்த சமூகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இது ஏதோ தமிழ் சமூகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. இது நாடு சம்பந்தப்பட்ட ஒரு பொருளாதார பிரச்சனை. டெட் இன்வெஸ்டிங்ல இருக்கக்கூடிய மிஸ் செல்லிங்கை இன்று யாருமே தடுப்பதில்லை என்பதுதான் உண்மை. அது எப்படி சொல்லுவீங்க? சரி, ஒரு பஞ்சாயத்துக்கு வருவோம். எஸ் பேங்க் AT1 பாண்ட யாருக்கு வித்தாங்க? எப்படி வித்தாங்க? யார் வித்தாங்க? யாருக்கு வித்தாங்க? எப்படி வித்தாங்க? யார் வித்தாங்க? இரண்டாவது பஞ்சாயத்துக்கு வருவோம். சமீபத்தில் நடந்த அந்த ஒரு சர்வதேச நிதி நிறுவனத்தினுடைய இதே மாதிரி பேப்பர் விற்றது மிக முக்கியமான தனியார் வங்கி. அந்த தனியார் வங்கியே மோசம் அப்படின்னு ஒரு பரப்புரை. விற்றது தவறு, மாற்று கருத்தே கிடையாது. யார் விற்றார்கள்? எதற்கு விற்றார்கள்? யாருக்கு விற்றார்கள்? கடைசியில் ஆரம்பிப்போம். யாருக்கு விற்றார்கள்? பெரும் செல்வந்தர்களுக்கு விற்றார்கள். அவனுக்கு அந்த பணம் வரலன்னா கூட அந்த ஃபேமிலி ஆபீஸுக்கு ஒன்னும் டிஃபரன்ஸ் கிடையாது, தொடச்சிட்டு போயிடுவான். ஆனா அவன் என்ன பண்ணா? கம்ப்ளைண்ட் பண்ணா, கேஸ் போடுவான், பெரிய வக்கீல வைப்பான், பேங்கோட செட்டில் பண்ணி பணத்தை கூட திரும்பி வாங்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
சோ மிஸ் செல்லிங்க பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, அவன் யார் வந்து ஒரு ரொம்ப சுப்பீரியர் அட்வைசர் நினைச்சுக்கிட்டு போனானோ அந்த நபர். வங்கிகள். சரி, இந்த எஸ் பேங்க் 81ஐயும் இப்ப சமீபத்தில் அந்த சர்வதேச நிதி நிறுவனத்தினுடைய சிமிலர் பாண்ட்ஸையும் விற்றது பெரும் மதிப்பிற்குரிய ஒரு வங்கி என்றால், அதற்கும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சராசரிக்கும் கீழான நிறுவனங்களினுடைய பாண்ட்ஸை விற்பவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனா வேடிக்கை பாருங்க, இவங்க பேங்கை திட்டுவாங்க. அப்போ தவறு யார் செய்தாலும் அது தவறுதான். ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த பாண்ட்ஸை வாங்குறவங்க மிடில் கிளாஸ் பீப்புள், அதை வாங்கினவங்க அல்ட்ரா ரிச் HNIs. அதான் வித்தியாசம். பேங்க் ஏமாத்துறவன் பெரும் செல்வந்தன். ஆனால் இன்னைக்கு பாண்டை ரீட்டைல்ல வாங்கி ஏமாறுறவங்க நடுத்தர வர்க்கம். இப்ப நம்ம யாருக்காக பேசணும்? யாரை பற்றி நம்ம கவலை பண்ணணும்? இந்த வீடியோவை பார்ப்பவர்கள், நான், நம்ம எல்லாம் சேர்ந்து யாருக்காக கவலைப்படணும்? அதுதான் என் கேள்வி. மறுபடியும் சொல்றேன், பெரும் செல்வந்தர்கள் மீது இழைக்கப்படுகின்ற பொருளாதார குற்றங்கள் டெட் இன்வெஸ்டிங்ல நிச்சயமாக சட்டத்தின் கையில் சிக்கும். ஆனால் நடுத்தர வர்க்கத்தின் மீது இழைக்கக்கூடிய பொருளாதார குற்றங்கள் சட்டத்தின் வெளியேவே நின்றுவிடும். இது நடக்கத்தான் போகிறது. பாண்டை போய் விற்க போற அன்னைக்குதான் பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு நாங்க என்ன தப்பு செஞ்சோம் அப்படிங்கறதே புரியும். பல தருணங்கள்ல ஒரு பாண்டை மிஸ்செல் பண்ணப்படும் போது 81 பாண்ட்ஸ் இன்றைக்கு நடுத்தர வர்க்கத்திற்கு நிறையவே மிஸ்செல் பண்ணப்பட்டிருக்கு. கடந்த 10 வருஷத்துல DHFL மிஸ்செல் பண்ணப்பட்டிருக்கிறது. இது போல நிறைய பாண்ட்ஸ் மிஸ்செல் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஏமாந்து வெளியே போயிடுவாங்க. அதை விட பல மடங்கு அதிகமான ஒரு கூட்டம் அடுத்தது வந்து ஏமாறும், அவங்களும் வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை விட ஒரு மிகப்பெரிய நடுத்தர வர்க்க கூட்டம் வந்து இன்னொரு இடத்துல ஏமாறும், அடுத்து அவங்களும் வெளியே போயிடுவாங்க. இப்படித்தான் டெட் இன்வெஸ்டிங் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. இதுல வேடிக்கை என்னன்னா, இதை தவிர்த்து ஒரு சேஃபர் பிளேஸ் நினைச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நடுத்தர வர்க்கம். வருமான வரியை மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு அதிகமாக்குறதுனால இன்னைக்கு மறுபடியும் இந்த கூட்டம் மிஸ்செல் பண்ற கூட்டத்துக்கு யோகம் கூரையை பிச்சுட்டு கொட்டுது பணம். ஏன்னா அந்த பாண்டினுடைய உண்மையான மதிப்பை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல கூட அந்த மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர் இல்லை. அவன் என்ன பாக்குறான்? 9% வருது, 10% வருது அப்படின்னு பாக்குறான். விற்க முடியாத ஒரு பொருளை அவன் தலையில் கட்டுகிறார்கள் என்பதை அந்த நடுத்தர வர்க்கம் பார்க்க தவறுகிறார்கள். they completely missed of big picture. அதை தலையில் கட்டுவதற்கு விற்பனை செய்யும் அந்த இடைத்தரகர்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கிறது என்பது பிக் பிக்சருடைய இரண்டாவது அம்சம். அதையும் கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிடுறாங்க. வாங்கறது ஈஸி, விற்க போனா திரும்பி யாரும் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது மூன்றாவது பிக் பிக்சர் அம்சம். அது அவங்களுக்கு வாங்கும் போது தெரியவே தெரியாது. இதுதான் இன்னைக்கு டெட் இன்வெஸ்டிங்ல நடக்கக்கூடிய அவலங்கள். இன்றைக்கும் சொல்கிறேன், மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கிய ஒரு பிரைவேட் செக்டர் மியூச்சுவல் ஃபண்டினுடைய டெட் ஃபண்ட்ஸ் ஒட்டுமொத்த அசலையும் திருப்பி கொடுத்து விட்டன என்பதுதான் முக்கியமான மைய புள்ளி. கொடுக்க முடிந்தது. ஒரு முதலீட்டாளன் கூட அசலை இழக்கவில்லை. அவனுக்கு வட்டியை கூட ஓரளவுக்கு இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, கொடுத்து முடிக்க போறாங்க. ஆனால் தனிப்பட்ட நபர்கள் செய்யக்கூடிய பாண்ட் இன்வெஸ்டிங்ல அசல் வருவதும் உறுதி இல்லை, நேரத்துக்கு அசலும் வட்டியும் வருவதும் உறுதி இல்லை. ஒரே ஒரு விஷயம் தான் உறுதி, விக்கிறவன் கல்லா கட்டுவான். ஏன்? ஏன்னா பேங்க் 5.25% கொடுக்குது, உங்களுக்கு 9% கொடுக்குறேன்னு சொன்னோன்னே நீங்க அந்த 3.25%க்கு மயங்கி போயிடுறீங்க. 10% கொடுத்தா விழுந்துடுறீங்க. 11%, 12% ஆஃபர் பண்ணா படுத்தே விடுகிறீர்கள். இது மிடில் கிளாஸ் உடைய மிஸ்டேக் அப்படின்னு நான் உறுதியா சொல்லுவேன். ஏன்னாக்கா ஈக்விட்டி ரிஸ்க்கு மேல ஒரு ரிஸ்கை எடுத்து நீங்க டெட் இன்வெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கான முதலீடு இல்லை, இது இடைத்தரகர்களுக்கான முதலீடு. அந்த இடைத்தரகன் தனிநபராக இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் பேஜ்ல பைனான்சியல் பேப்பர்ல விளம்பரம் போட்டு நாசூக்கா ஸ்மூத்தா ஆப் மூலம் விற்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட முதலீடுகள் இடைத்தரகர்களுக்கான முதலீடுகள். அந்த முதலீடுகளை தவிர்ப்பது முதலீட்டாளர்களின் கடமை. இன்னைக்கு இல்ல, நான் 35 வருஷமா டெட் இன்வெஸ்டிங்ல மக்கள் ஏமாறுவதை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஏமாறுவர்கள்
மட்டும்தான் மாறுகிறார்கள். ஏமாற்றுபவர்கள் மாறுவதே இல்லை. அதே ஆட்கள் தான் புதிய நபர்களை ஏமாற்றுகிறார்கள். வங்கி ஏமாத்தினாலும், தனிநபர் ஏமாத்தினாலும், ஆப் ஏமாத்தினாலும், பிளாட்ஃபார்ம் ஏமாத்தினாலும், ஏமாத்துற கூட்டம் அதே கூட்டம் தான். அந்த கூட்டத்தை கண்டு முதலீட்டாளன் தான் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவங்க கிட்டேந்து பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. என்னை போன்றவர்கள் வெறும் வீடியோ தான் போட முடியும். இதை மீறி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ்லேயே டெட் இன்வெஸ்டிங் இருக்கக்கூடிய பாதுகாப்பு தான் மிகவும் குறைவானது என்பதை இந்த இடத்தில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். கேட்பவர்கள் கேட்கலாம். கேட்பவர்கள் எங்களோடு சரியான புரிதல்களோடு இணைந்து பயணிக்கலாம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.